يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நமது KECT அமைப்பு கடந்த 26 ஆண்டுகளுக்கு மேலாக நமது கீழக்கரையில் பல மார்க்க மற்றும் சமுதாய பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறது. இந்த பணிகளை இன்னும் விரிவுபடுத்தும் வகையில் மஸ்ஜித் விரிவாக்க பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பணி முழுமையடைய உங்களுடைய பொருளாதார உதவி தேவைப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுவாரோ அல்லாஹு தஆலா அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகின்றான் என்று. அல்லாஹ்வுடைய பள்ளி கட்டுமான பணிக்காக அதிகமாக பொருளாதாரத்தை செலவு செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி வஹ்தஹு ஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத அம்மா பஅத். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலுமுல் ஹதீஸ் என்ற ஹதீஸ் கலை சம்பந்தமான ஒரு சிறிய புத்தகத்தை நாம் தொடர்ச்சியாக படித்து வருகின்றோம். இறுதியாக மறைமுகமான முறிவுகள் இருக்கக்கூடிய அந்த சனதில் இருக்கக்கூடிய 2 வகைகளில் முதல் வகையை நம்ம படித்தோம். அல் முதல்லஸ், இந்த தத்லீஸ் எப்படியெல்லாம் ஏற்படுது, தத்லீசுல் இஸ்னாத், தத்லீசு சுயூஹ், தத்லீசு தஸ்வியா என்ற 3 வகைகளும் நம்ம படித்தோம். அதில் 2வது வகை என்னன்னா அல் முர்சலுல் ஹஃபி. இதுவும் மறைமுகமான முறிவு இருக்கக்கூடிய ஒரு செய்தி. முர்சலுல் ஹஃபி அப்படின்னா என்னன்னா, இதுவும் தத்லீசுல் இஸ்னாதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இப்போ தத்லீசுல் இஸ்னாதும் நம்ம என்ன பார்த்தோம், 2 மாணவர்கள் ஆசிரியர்கிட்ட இருந்து நிறைய செய்திகளை கேட்டு அறிவிப்பாங்க. ஆனால் எதில் தத்லீஸ் நடந்திருக்கோ அந்த செய்தியை இவர் சக மாணவர்கிட்ட கேட்டுட்டு ஆசிரியர் சொன்ன மாதிரி அறிவிப்பார். இதற்கு பேர் தத்லீசுல் இஸ்னாத். இப்போ முர்சலுல் ஹஃபி என்னன்னா அதே மாதிரி தான். ஒரு மாணவர் இன்னொரு மனிதர்கிட்ட கேட்டுட்டு அது வேறொரு ஆசிரியர் சொன்ன மாதிரி அறிவிப்பார். ஆனா அந்த ஆசிரியர்கிட்ட இருந்து இவர் வேற எந்த ஹதீஸையும் கேட்டிருக்க மாட்டார். அந்த ஆசிரியர் வாழ்ந்த காலத்தில் தான் இவர் வாழ்ந்திருப்பார். அந்த ஆசிரியரை நேரடியாக சந்திக்கவும் செஞ்சிருப்பார். ஆனா அந்த ஆசிரியர்கிட்ட இருந்து எந்த ஹதீஸையும் இவர் படிச்சிருக்க மாட்டார். இதற்கு பேர் என்னன்னா முர்சலுல் ஹஃபி. தத்லீசுல் இஸ்னாத், முர்சலுல் ஹஃபி, 2ஐயும் பிரிச்சு விளங்கிக்கணும். தத்லீசுல் இஸ்னாத்னா அந்த ஆசிரியர்கிட்ட இருந்து வேற செய்திகளை இவர் கேட்டிருந்தாலும் இந்த குறிப்பிட்ட செய்தியில தத்லீஸ் நடக்கக்கூடிய செய்தியில அவர் ஆசிரியர்கிட்ட இருந்து கேட்டிருக்க மாட்டார். முர்சலுல் ஹஃபின்னா என்னன்னா, அந்த ஆசிரியர்கிட்ட இருந்து இவர் எந்த செய்தியுமே கேட்டிருக்க மாட்டாரு. எந்த செய்தியுமே கேட்காம ஒரு மாணவர்கிட்ட கேட்டுட்டு அந்த ஆசிரியர் சொல்வதாக அறிவிக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா அல் முர்சலுல் ஹஃபி. சரிங்களா? இது 2க்குள்ள வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்ததா ஒரு ஹதீஸுடைய 2 வகை என்னன்னா அல் முஅன்னன், அதே மாதிரி அல் முஅன்னன், இப்படி 2 வகையை சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட அதாவது இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஆள் அன் இவர் முஹம்மத் அன்ன அல்லது அன் அஹ்மத், முஹம்மத் அன் அஹ்மத், இவரிடமிருந்து இவர் அறிவிக்கிறார், அஹம்மதிடமிருந்து முஹம்மது அறிவிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவங்க எல்லாமே அன் போட்டு தான் அறிவிப்பாங்க. சஹீஹான ஹதீஸ்லயுமே அன்னு தான் வரும். அன் இவர், அன் இவர், இப்படி தான் வரும். எங்க இது பலகீனம் ஆகும் அப்படின்னா, இதுல ஏன் இதை பலகீனமான லிஸ்ட்ல கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இதுல தத்லீஸ் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த அன் போட்டு அறிவிக்கிறாங்கல்ல, இதுல தத்லீஸ் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அறிவிக்கிறார்கள் அந்த மனிதர், அவரு முதல்லஸ் உடையவர், தத்லீஸ் செய்யக்கூடியவர் என்ற ஒரு பிரச்சனை இல்லாத மனிதராக இருந்தால் அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான செய்தியா வரும். ஆய்வு செய்யும் போது இந்த அன் போட்டு அறிவிக்கக்கூடிய அந்த மனிதர் ஒரு கால் தத்லீஸ் செய்யக்கூடிய மனிதராக இருக்காரு அப்படின்னு தெரிய வந்தால் அந்த ஹதீஸ் பலகீனப்படுத்தப்படும். ஆய்வுக்கு பின்னாடி அந்த முடிவெடுப்பாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் தான் அன். அதே மாதிரி தான் அன். அன் அப்படின்னா ஃபுலானுன் அன்ன ஃபுலானன், இந்த மனிதர் சொல்வதாக இந்த மனிதர் அறிவிக்கிறார். ஃபுலானுன் இவர் அறிவிக்கிறார், அன்ன ஃபுலானன் இந்த மனிதர் சொல்வதாக, இப்படி அண்ணன் அண்ணன் 2ம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஹதீஸ் தான். ஹுக்கும் சட்டமும் ஒரே மாதிரி சட்டம் தான். இதுவும் மற்ற ஹதீஸ்கள் அறிவிக்கக்கூடிய முறை தான். இதுலையும் தத்லீஸ் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறதால எந்த நபர்களுக்கு மத்தியில இந்த அன் வருதோ அதுல 2 பேரையும் ஆய்வு செஞ்சு அந்த மனிதர் தத்லீஸ் செய்யக்கூடியவர் அல்ல, இருட்டடிப்பு செய்யக்கூடியவர் அல்லன்னு தெரிஞ்சா அந்த ஹதீஸ் எங்க வரும்? ஆதாரபூர்வமான ஹதீஸாக ஹசன் என்ற அர்த்தத்துக்கு வரும். இல்ல அவர் தத்லீஸ் செய்யக்கூடியவர் தான் அப்படின்னு தெரிஞ்சா அவரே இந்த மாதிரி அண்ணன் என்றோ
அல்லது அண்ணன் என்றோ அறிவிச்சா அந்த ஹதீஸ் பலகீனமான செய்தி என்று அது ஒதுக்கப்படும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இதை எதற்காக இந்த தத்லீஸுடைய பாடத்துல கொண்டு வர்றாங்கன்னா, இது ஆக்சுவலி இந்த மாதிரி அறிவிக்கப்படுவது என்பது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹதீஸ்களையும் உண்டு, தத்லீஸ் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு வகையையும் இந்த பலகீனமான செய்திகளுடைய வகையில கொண்டு வர்றாங்க. சரிங்களா? இப்ப அடுத்ததா இப்ப ஃபர்ஸ்ட் எதை பார்த்திருக்கோம் அப்படின்னா, அந்த இஸ்னாதுல சனதுல இருக்கக்கூடிய பிரச்சனையால ஒரு ஹதீஸை பலகீனப்படுத்தக்கூடிய வகைகளை நம்ம இப்ப ரெண்டா பார்த்திருக்கோம். இப்ப அடுத்ததா எதுல அவருடைய பிரச்சனை அப்படின்னா, அந்த சனதுல இருக்கக்கூடிய அறிவிப்பாளரிடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. இந்த அறிவிப்பாளரிடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்பது இரண்டு வகை. நிறைய புது புது பெயர்கள் சொல்றோம், நிறைய விஷயங்கள், ரெண்டு வகை, அதுக்குள்ள ஒரு வகை, மூணு வகை என்றெல்லாம் சொல்றோம். நீங்க இதை ஒரு தடவை கேட்டுட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா, ஒரு பயானை கேட்குற மாதிரி நம்ம கேட்டுட்டு போனோம்னா கண்டிப்பா இது நம்மளுக்கு பலன் அளிக்காது. இது ஒரு கல்வி வகுப்பு சபை. இதை நாம் திரும்ப திரும்ப இன்னொரு முறை படிக்கும்போது, நாம் எழுதி வைத்த குறிப்பை எடுத்து அந்த குறிப்பை மீண்டும் எடுத்து பார்க்கும்போது, அல்லது நாம் நடத்தக்கூடிய இந்த புத்தகத்தை ஒரு தடவை எடுத்து வாசிக்கும் போது, அல்லது இந்த வீடியோவை மீண்டும் போட்டு கேட்கும் போதுதான் நம்ம ஒரு கல்வியை அடைந்து கொள்ள முடியும். சரிங்களா? எப்பயுமே ஒரு பயான் கேட்குறோம், ஒரு உணர்வு பெறுறோம், ஒரு ஈமானிய ஊட்டல், ஒரு ஈமான் கூடுதல் ஏற்படுது அப்படின்னா அது வேற பகுதி. கல்வி கிடைக்கணும், கல்வியை அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன முயற்சி நம்ம பண்ணணும். வெறுமனே நம்ம அங்கே இருக்கிறது மட்டும் போதாது. அந்த இடத்துல அந்த ஒரு அரை மணி நேரம், அந்த ஒரு மணி நேரம் அதுக்கு கொடுக்கறது மட்டும் போதாது. அதை மீட்டி பார்க்கறது, அதை திரும்ப எடுத்து பார்க்கறது, அதை நம்ம எழுதி வைப்பது, அதை மனனம் செய்ய முயற்சி செய்வது என்றெல்லாம் ஒரு முயற்சி செய்யும் போதுதான் கல்வியை அடைந்து கொள்ள முடியும். சரிங்களா? இந்த பெயர்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கே, இது எனக்கு சம்பந்தப்பட்டது இல்லை போல அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடாம மீண்டும் மீண்டும் அதை படிப்பதன் மூலமாக, மீண்டும் அதை எடுத்து பார்ப்பதன் மூலமாக, இது கஷ்டமெல்லாம் இல்லை. ஒரு தடவை படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த விஷயங்களை தெரிஞ்சிடலாம். அந்த வகையை ஒரு தடவை முஅல்லக்னா என்ன, முர்சல்னா என்ன, முஅதல்னா என்ன, முன்கத்தினா என்ன, முர்சல் சஹாபினா என்ன, ஒரு தடவை நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா அந்த நம்ம சொன்ன மாதிரி அந்த வகைகளை நீங்க எங்க அந்த முடிவு ஏற்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அழகா அந்த பெயரோட அந்த வகையும் சேர்த்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த விஷயத்தை நம்ம விளங்கிக்கணும். இப்ப அறிவிப்பாளர் இடத்துல சனதுல உள்ள பிரச்சனைகள் பலகீனமான செய்திகளை பார்த்துட்டோம். அறிவிப்பாளர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையால பலகீனம் எப்படி ஏற்படும்னா அது ஒரு 10 வகையா பிரிக்கிறாங்க. முதல் 5 வகை என்னன்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை. இது மோசமான ஒரு இடம். அவர் நம்பக்கூடிய ஆளா அப்படிங்கிறதுல உள்ள பிரச்சனைகள் என்னன்னா, அது அல் கதிப், அதே மாதிரி துஹ்மத்து பில் கதிப், அதே மாதிரி அல் ஃபிஸ்க், அல் பிதா, அல் ஜஹாலா, இப்படி 5 வகை. அதே மாதிரி அவருடைய அறிவாற்றல், அவருடைய மனன சக்தியில் உள்ள பிரச்சனையால ஏற்படக்கூடிய 5 விஷயம் என்னென்ன அப்படின்னா, ஃபஹ்ஷுல் கல்த், சூஉல் ஹிஃப்து, அல் கஃப்லா, கஸ்ரத்துல் அவ்ஹாம், முகாலஃபத்து சிகாத். இப்படி இந்த 10 வகையாக அறிவிப்பாளரிடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை 10 வகையாகவும், அந்த 10ஐயும் முதல் 5 வகை நம்பகத்தன்மையில் உள்ள பிரச்சனை என்றும், அடுத்த 5 வகையை அவருடைய மனன சக்தியில் உள்ள பிரச்சனை என்றும் ரெண்டா பிரித்து சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் அந்த செய்திகளையும் படித்து விளங்கிக் கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات.